ஸோ ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம 9th ஜூனோடைய எடிட்டோரியல், அதிலேருந்து வெக்காபுலரி, idioms, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட், parajumble இதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெக்காபுலரி. ஸோ அட்ஜண்ட் மீன்ஸ் அட்ஜுட்டன்ட். அட்ஜுட்டன்ட் மீன்ஸ் அது வந்து ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. நாரை கொக்குன்னெலாம் சொல்லுவோம்ல நம்ம தமிழில், அதுதான் வந்து அட்ஜுட்டன்ட்டு சொல்லுவோம். அட்ஜுட்டன்ட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து மிலிட்ரி மேன், சரியா, அவங்கள தான் வந்து அட்ஜுட்டன்ட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த தமிழில் வந்து இந்த பறவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாரை கொக்கு, அது ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீசிஸ் அது, சரியா. அது மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டேஞ்சர்டு மீன்ஸ் ஒரு அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் அது, சரி. அதான் வந்து சீரியஸ்லி அட் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா. அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். ஹேபிட்டட் மீன்ஸ் அது வந்து ஒரு பிளேஸ், எனி ஆர்கானிசம், எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, உயிருள்ள ஒரு உயிரினம் அது வந்து எந்த இடத்துல வாழுதோ அதை வந்து ஹேபிட்டேட்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ஹேபிட்டேட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பேர்ட்ஸ் ஹேபிட்டேட். எனி ஆர்கானிசம் அது வாழக்கூடிய அந்த பிளேஸை தான் வந்து ஹேபிட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசர்ட் அப்படின்னா டு சீஸ் பை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அதை சீஸ் பண்ணுறது, சரியா. ரொம்ப வலுக்கட்டாயமாக அதை வந்து சீஸ் பண்ணுறது, அதை நம்ம எடுத்துக்கிறது அல்லது அதில் வந்து விரட்டி அடிக்கிறது. ஸோ அதை தான் வந்து அசர்ட்னு சொல்லுவாங்க. அபண்டன்ஸ் மீன்ஸ் தேவைக்கு அதிகமாக, ஓவர் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைக்கு அதிகமாக இருக்கிறது வந்து அபண்டன்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இதனோட யூசேஜ் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எடிட்டோரியல்ஸ் ரீட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்கள், செலக்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டனம் கேட்டுக்கோங்க, சரியா. ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய கண்டிஷன் ரீட் பண்ணாமல் எதுவுமே பண்ணாங்க. ஏன்னா சில இடத்துல வந்து இந்த மாதிரி போல்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு சினனம்னு நினச்சிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இதாக போய்டும். நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறோம், சரியா. சின்ஸ் he had never travelled abroad, she was both calm and nervous for her upcoming trip. ஸோ காமுக்கு வந்து ஆண்டனம் என்னென்னு பார்க்கணும். காம்னா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிறது, சரியா. அப்போது அதுக்கு ஆண்டனம் என்ன இருக்கும்? எக்ஸைட்டட். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல், அப்பாத்தட்டிக், ஹைப்டு இதெல்லாம் வந்து கண்டெக்ஸ்டாக வராது. காம்னா அமைதியாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் வந்து எக்ஸைட்டடாக இருக்கிறது. செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினனம் ஃபார் அண்டர்லைன்டு வேர்ட். தி கெஸ்ட் வாஸ் ஹெக்கிள்ட் பை த ஸ்பெக்டேட்டர்ஸ். ஸோ ஹெக்கிள்ட் மீன்ஸ் இன்டரப்டட். ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் ஒரு எந்த விதமான ஒரு இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனோ எதுவுமே இல்லாமல் கெஸ்ட்டை மட்டும் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்களே, அவங்கள தான் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுனால, இல்லைனா சம் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப இன்டரப்ட் ஆகிட்டாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா. ஸோ ஹெக்கிள்டுக்கு என்ன வந்து சினனம் இங்கே. எய்டட் மீன்ஸ் பாசிட்டிவ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. காம்டு அதுவும் பாசிட்டிவான ஒரு வேர்டு. ஸோ ஹெக்கிள்டுன்றது இது வந்து நெகட்டிவான ஒரு வேர்டு, சரியா. ஸோ அதுக்கு சினனமாக பார்க்கணும். காம்டு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ஆர் நியூட்ரல். ஹெல்ப்டுன்றது இதே மாதிரி தான். ஸோ டாண்டட் அப்படின்றது தான் வந்து இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடிய அந்த மீனிங்கில் வருது. ஸோ டாண்டட் மீன்ஸ் ஸோ இன்சல்ட் பண்ணுறது, சரி, ரொம்ப இன்சல்ட்டிங் பிஹேவியர் மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ அது நெகட்டிவ் சென்ஸில் இருக்குது. ஸோ அதான் வந்து அடுத்தது மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினனம் ஆஃப் த வேர்ட் கீன். கீன் மீன்ஸ் ஐம் வெரி கீன் டு நோ தட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்னது? ஈகர் தான் அதனுடைய. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு வேர்டு தான். மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டனம் ஃபார் ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டி மீன்ஸ் பற்றாக்குறையாக இருக்குது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அது மாதிரிலாம் படிக்கிறோம்ல எடிட்டோரியலில். ஸோ அதுக்கு ஸ்கேர்சிட்டிக்கு ஆப்போசிட் என்ன? ஆண்டனம் எக்ஸஸ். பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ன்றது எக்ஸஸாக இருக்குது அப்படின்றது தான்.
அடுத்து idioms and one word substitution பார்ப்போம். ஸோ இந்த சென்டென்ஸுக்கான ஒரு பர்ஃபெக்டான idioms என்னவாக இருக்கும் பாருங்க பார்ப்போம். It's better to get less than what you want than get nothing. Yeah. Get less than what you want than get nothing. எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு உனக்கு தேவையானதை விட கொஞ்சமாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சென்ஸில் என்ன இடியம் இருக்க முடியும்? half a loaf is better than none. எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு பாதியாவது கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான விஷயம் தான் அப்படின்றது. சரியா? இது வந்து ரொம்ப ஒரு சிங்கிள் ரீடிங்லேயே ஈவன் நீங்கள் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து தனியாக ஸ்பெஷலாக படிக்கலைனாலுமே கூட அந்த சென்டென்ஸோடு வரும்போது ஈஸியாக வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அடுத்தது த நியூ எலக்ட்ரிக் கார் காஸ்ட்ஸ் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். காஸ்ட்ஸ் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்றத வந்து தனியாக கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்கும். சரியா? ஆர்ம் அண்ட் லெக்குன்றது பயாலஜியில் நம்ம போட்டு குழப்பிட்டு வந்திருக்கோம். பட் இது வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்கிறதுனால த நியூ எலக்ட்ரிக் கார் காஸ்ட்ஸ் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா என்னது? புதுசாக வாங்கின கார் வந்து காஸ்ட்ஸ் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். வெரி சீப், ஹேஸ் நோ கியர்ஸ், நோ நீட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் டு ட்ரைவ். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷனை ஒன்றோட ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த சென்டென்ஸோடைய கண்டெக்ஸ்ட் என்ன, இந்த கண்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக அந்த ஆப்ஷனை மேட்ச் பண்ணி பார்த்து இது வரலாம் இது வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஸ்ட்ஸ் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா வெரி சீப் அப்படின்ற சென்ஸில் வராது. ஸோ சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற அந்த சென்ஸில் தான் அது வரும். ஸோ இதெல்லாம் வந்து வராது. இதுக்கு மட்டும் கிடையாது. க்ளோஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபில் இன் த பிளாங்க்ஸு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேராஜம்பிள் எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷனை வச்சு பார்த்து நம்ம என்ன தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணாலும் கூட இன்னொரு தடவை மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனையும் வச்சு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கும்போது மட்டும்தான் வந்து ஒரு 100% வந்து கிளாரிட்டி கிடைக்கும். த பிரின்சிபல் போஸ்டட் ஆல் த ஸ்டஃப் ரூல்ஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். போஸ்டட் ஆல் த ஸ்டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ எப்படி வந்து அதை எழுத முடியும்? அந்த ரூல்ஸை வந்து எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும், போஸ்ட் பண்ண முடியும்? ரைட்டிங் மூலமாக தான் பண்ண முடியும். சரி, கலர்டு பிரிண்ட் அதெல்லாம் வந்து வராது. ஸோ போர்டிலலாம் எழுத மாட்டாங்க, சார்ட்லலாம் பண்ண மாட்டாங்க. த வெஹிக்கிள் விச் கேரிஸ் டெட் பாடிஸ் அப்படின்னா ஹேர்ஸ். ஆம்புலன்ஸுன்றது எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகும். காஃபின் அப்படின்றது வந்து அது அந்த இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த இறந்த உடலை வந்து வைக்கிறதுக்கான ஒரு பெட்டி இருக்குல்ல, சவ பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து காஃபின்னு சொல்லுவாங்க. கர்ப்ஸ்னால் அது ஒரு டெட் அனிமல், இறந்த சடலத்தை தான் வந்து கர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் விச் கேரிஸ் டெட் பாடிஸ் அப்படின்னா ஹேர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரியா? அடுத்து ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன். இன்றைக்கி வந்து எடிட்டோரியலில் அட்ஜூட்டன்ட் லோசஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆக்சுவலாக வந்து ஒரு எடிட்டோரியல் கிடையாது. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃபீச்சர்ன்ற ஒரு காலமில் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து இது பார்ப்போம். ஸோ ரீட் பண்ணுங்க பார்ப்போம். சரி பார்ப்போம். அட்ஜூட்டன்ட் லூசஸ் டெரிட்டரி. ஸோ நம்ம அட்ஜூட்டன்ட்னா ஏற்கனவே சொல்கிறோம், நாரை கொக்கு அதெல்லாம் வந்து தான் அட்ஜூட்டன்ட்னு சொல்லுவோம். சரியா? with the wetlands of Assam giving way to rapid urbanization, the endangered greater adjutant stocks are finding their survival to be a daily struggle.
ஸோ என்டேஞ்சர்ட் அப்படின்னா அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. சரி, ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு அதனோட அப்பியரன்ஸ், அதனோட எக்ஸ்டென்ஷனே வந்து இல்லாமல் இருக்கும். லூசிங் எக்ஸ்டிங்ஷன்னா எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸ்டென்ஷன்னா இருக்கிறது. ஸோ லூசிங் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அதனுடைய இருப்பு இழந்துகிட்டே வர்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ என்டேஞ்சர்டு மீன்ஸ் அதுதான், அதாவது அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். த கிரேட்டர் அட்ஜூட்டன்ட் ஸ்டோக்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்டோக்ஸ் அப்படின்னா தான் அந்த பறவையோட பேர். ஸோ அட்ஜூட்டன்ட் ஸ்டோக்ஸ்னால் அதில் வந்து ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீசிஸ் அது. ஸோ அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாரை குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட்டாக மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப டாலெலாம் இருக்காது. சரி, ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டால் அண்ட் ஆல்சோ பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் ஒயிட் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா லூசஸ் டெரிட்டரி அப்படின்னா அது வாழக்கூடிய இடத்த வந்து இழந்துட்டுருக்கு. அதுதான் அந்த ஹேபிடேட்னு கூட சொல்லுவாங்க. த கிரேட்டர் அட்ஜூட்டன்ட் ஸ்டோக் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டேஞ்சர்ட் பேர்ட் ஸ்பீசிஸஸ். Its habitat is in Brahmaputra Valley of Assam. The birds are found mostly in 3 districts of Assam: Guwahati, Marigwan, Nagaon. The wetlands in and around Guwahati were home to these stocks, which depended on them for food, water and shelter. But the biodiversity hotspots have given way to buildings due to rapid urbanization, and the habitat loss is a major threat for the survival of this bird species. இந்த இடத்துல வந்து அது என்னென்ன மாதிரியான ஒரு டேஞ்சரெல்லாம் ஃபேஸ் பண்ணுது, டிஃபிகல்ட்டியெல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பீசிஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டேஞ்சர்டு பேர்ட் ஸ்பீசிஸ், அழியக்கூடியில் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட் ஸ்பீசிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஹேபிடேட், அது வாழக்கூடிய இடம், அது எங்கே வாழும் அப்படின்னா பிரம்மபுத்திரா வேலி ஆஃப் அசாமில் இருக்கும். த பேர்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் மோஸ்ட்லி இன் 3 districts. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில்? குவஹாத்தி, மேரிகுவான், நாகோன். இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் தான் அது மோஸ்ட்டாக இருக்கும். த வெட்லேண்ட்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் குவஹாத்தி பேர் ஹோம் டு தீஸ் ஸ்டாக்ஸ். ஸோ குவஹாத்தியோடைய அது சுற்றி இருக்கக்கூடிய இல்லைன்னா அது குவஹாத்தி சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ், இந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்கும். விச் டிபெண்டட் ஆன் தெம் ஃபார் ஃபுட், வாட்டர் அண்ட் ஷெல்டர். எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளேஸ், அந்த குவஹாத்தியில் இருக்கக்கூடிய இந்த வெட்லேண்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட், வாட்டர் அண்ட் ஷெல்டர் எல்லாத்துக்குமே. பட் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஹேவ் கிவன் வே டு பில்டிங்ஸ் டியூ டு ரேபிட் அர்பனைசேஷன் அண்ட் த ஹேபிடேட் லாஸ் இஸ் அ மேஜர் த்ரெட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் திஸ் பேர்ட் ஸ்பீசிஸ். அதாவது அர்பனைசேஷன் வந்து அதிகமாக இப்போ குவஹாத்தின்றது ரொம்ப ஒரு நார்த் ஈஸ்டில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டி அது குவஹாத்தி அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப ரேப்பிடாக அர்பனைசேஷன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஒரு சிட்டி கல்ச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அது கேட்வே ஆஃப் நார்த் ஈஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரேப்பிட் அர்பனைசேஷன்றது அது வாழக்கூடிய அதனுடைய ஹேபிடேட் வந்து லாஸுக்கு காரணமாக இருக்குது. அது ஹேபிடேட்டை வந்து அது இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அது வாழக்கூடிய இடத்த அழிச்சிட்டு தான் வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு மேஜர் த்ரெட்டாக இருக்குது, அதனுடைய சர்வைவலுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டுடே த கிரேட்டர் அட்ஜூட்டன்ட் ஸ்டாக் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் என்டேஞ்சர்ட் ஆன் த ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் பை இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். கன்சர்வேஷன்னா பாதுகாக்கிறது, சரியா? Earlier the state capital had the largest concentration of greater adjutant stocks in the country, but with their habitat usurped by concrete, ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து வெளியேற்றுறது, சரியா? And the loss of food sources, these large birds, some almost 5 feet tall, are now seen only at a garbage dumping site near deeper Beale wildlife sanctuary, Ramsar site. அது ஒரு வேர்ல்ட் லைஃப் சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு கார்பேஜ் டம்பிங்கில் தான் மோஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலையா? அது ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு அழியக்கூடிய ஒரு ரெட் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க.
அது த்ரெட்டன்டு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தானே அதை வெளியேற்றுறாங்க, அதனுடைய ஹேபிடேட்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நம்ம வெளியேற்றுறாங்க. அதனால் அது வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அவங்க வந்து அதை ரெட் லிஸ்ட்டில் வச்சிட்டாங்க. ஸோ இயர்லியராக வந்து அது அதிகமாக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா குவஹாத்தியில், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அதனுடைய வெட்லேண்ட்ஸில் தான் இருந்திருக்கு. அதனுடைய ஒரு ப்ரைமரி சர்வைவல் எதுக்காக, அது அதனுடைய ஃபுட் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதனுடைய ஃபுட் சோர்ஸஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதனுடைய அந்த குவஹாத்தியில் டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த அர்பனைசேஷன்றது என்ன பண்ணிடுது அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறது. அது எப்படி வெளியேற்றுறாங்க அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரோடு, இந்த மாதிரியான அதுவாக எந்த இடத்துல வாழுதோ அந்த இடத்துலலாம் வந்து அது ஒரு ஹியூமன் ஹேபிட்டேட்டாக அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதனால் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து வெளியேற்றுறாங்க. எப்படின்னா பை கான்க்ரீட் அப்படின்னா கட்டடங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக, அதை தான் வந்து கான்க்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, பிட்வீன் அக்டோபர் அண்ட் ஃபெப்ரவரி இஸ் த டைம் வென் ஃபிஷ் அண்ட் அதர் லைவ் ப்ரே கேன் பி ஃபவுண்ட் இன் abundance, and this period is also the breeding season for the greater adjutant stock. During the non-breeding season, these birds forage in urban waste disposal states. அக்டோபர் அண்ட் ஃபெப்ரவரி அந்த மந்த்ஸ்க்கு இன்பிட்வீனில் தான் வந்து ஃபிஷ் அண்ட் அதர் லைவ் ப்ரேனா அதனுடைய ப்ரே, அதனுடைய இறை, சரியா, அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அபண்டன்ஸ் மீன்ஸ் தேவைக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைமை வந்து அதனுடைய ப்ரீடிங் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் அது வந்து நல்லா சாப்பிட முடியும். ஸோ இது இல்லாமல் நான் ப்ரீடிங் சீசனில் அது எங்கே இருக்கும், அர்பன் வேஸ்ட் டிஸ்போசல் சைட்டில் வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பிரின்சிபலி கார்னிவோர்ஸ். ஸோ கார்னிவோர்ஸ் மீன்ஸ் இறைச்சியை மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு மீட் மட்டும்தான் அது வந்து சாப்பிடும், வேறு எதையுமே அது சாப்பிடாது. ஸோ அதை தான் வந்து கார்னிவோர்ஸ்னு சொல்லுது. லயன்ஸ், டைகர், இதெல்லாம் வந்து கார்னிவோர்ஸ். தி கிரேட்டர் adjutant stock preys on fish, frogs, snakes and other reptiles, eels, birds and also carrion. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஷ்ஷுன்றது, ஃப்ராக், ஸ்னேக்ஸ், இதெல்லாம் வந்து ரெப்டைல்ஸ். இந்த மாதிரி ஈல்ஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து பேர்டோடைய ஸ்பீசிஸ். இதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்குது. ஏன்னா அது பிரின்சிபலி இட் இஸ் அ கார்னிவோர்ஸ். சீசனலி டிபெண்ட் ஆன் வெட்லேண்ட்ஸ் ஃபார் ஃபோரேஜிங் அண்ட் டால் ட்ரீஸ் ஃபார் ரூஸ்டிங் அண்ட் நெஸ்டிங். ஃபோரேஜிங் மீன்ஸ் அது குடியிருக்கிறது மாதிரி, அந்த இடத்துல இருக்கிறது மாதிரி. அண்ட் டால் ட்ரீஸ் ஃபார் ரூஸ்டிங் அண்ட் நெஸ்டிங். சரியா, அது கூடு கட்டி நெஸ்ட்டு எந்த இடத்துல கட்டும், அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது டால் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டோக்ஸ் சஃபர் ஃப்ரம் த ஆன்கோயிங் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹேபிடேட் த்ரூ என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிக்கிறது மூலமாக, ஓவர் ஃபிஷ்ஷிங். ஓகே, ஸோ அதனுடைய அந்த ப்ரீடிங் சீசனில் வந்து ஹியூமன் ஹேபிட்டட் அதிகமாக நடக்கிறதுனால ஹியூமன்ஸ்லாம் வந்து அதை அந்த ஃபிஷ்ஷிங் மூலமாக அதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரைனேஜ் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட்ஸ்னால. இன் குவஹாத்தி சிட்டி, மோஸ்ட் ஆஃப் த ரூஸ்டிங் ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் ப்ரைவேட் லேண்ட் அண்ட் மெனி ஆஃப் தம் ஹேவ் பீன் ஃபெல்டு ஆர் பீங் கட் டவுன். ஸோ என்க்ரோச்மெண்ட் அதிகமாக நடக்கிறதுனால என்ன ஆகும், பொதுவாகவே நம்மளுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ட்ரைனேஜ் ப்ராஜெக்டை எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சலாக இருக்கோ அதெல்லாம் வந்து அது பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ட்ரீஸ் கட் பண்ணுறது, சரியா, அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து வெளியேற்றுறது, அதை சுத்தமாக க்ளீன் பண்ணுறேன்ற நேமில் வந்து அந்த பேர்ட்ஸை, அந்த அதர் ஆர்கானிசமுடைய அந்த ஒரு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடுறது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலயமா, ட்ரைனேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக, ரோட்ஸு, சரியா, எல்லாத்தையுமே வந்து அதை அழிச்சிடுறது. ஸோ though the species has received legal protection in India, in many areas people drive out these birds as they may carry pieces of rotting meat to feed their hatchlings.
ஸோ அதுக்கு வந்து ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்குது இந்தியாவில். ஸோ லீகலாக இருக்குது. இருந்தாலும் அது வந்து பீப்புள் ட்ரைவ் அவுட், அதை வந்து விரட்டி அடிக்கிறது, சிலதான் அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வந்து துரத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. த்ரெட்டன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். எதனாலனா அது தே மே கேரி பீசஸ் ஆஃப் ரோட்டிங் மீட். அது வந்து அந்த எங்கே இருந்தாவது இறையை எடுத்துகிட்டு வர்றோம்ல, அது வந்து பிரின்சிபலி இட் இஸ் எ கார்னிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து மீட்டு மட்டும் தான் சாப்பிடும். அது எங்கே இருந்தாவது அது இறையை வந்து அதனுடைய அது முட்டை போட்டு, அது ஒரு பறவைன்றதுனால அது முட்டை போட்டு கொஞ்சம் பறிக்கக்கூடியது. ஹேச்லிங்ஸ்னால் அதனுடைய குட்டி, சரியா? ஸோ அதுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக அது எங்கே இருந்தாலும் அதனுடைய மீட்டை வந்து எடுத்துகிட்டு வரும். அந்த மீட் வந்து தேர் ட்ராப்பிங்ஸ், அது போடக்கூடிய எல்லாமே வந்து கேரி எ ஸ்ட்ராங் அடர், ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்மெல்லு அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பீப்புள் தே யூஸ் டு ட்ரைவ் அவுட், அது வெளியேற்றிடுவாங்க, அது விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட் பார்ப்போம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 to 1.5 minutes வந்து ஃபுல்லாக அதை ரீட் பண்ணியிருக்கேன். ரீட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து அதை இது பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ரீட் பண்ணுங்க பார்ப்போம். A couple of minutes later, a woman comes running towards the desk. As soon as she sees the little girl, she shouts and dashes up to her. She lifts the girl into her arms and holds her very tight. Then she separates herself from her daughter and look at her dash while she says, "I am here, Andrea. Everything is okay. I love you, honey." Then she turns and dashes the man. "Thank you so much, sir," she says. "We got separated in the crowd earlier. My daughter is deaf, so I couldn't make an dash over the speakers for her. I was looking for her everywhere. I was so worried. Now the man understands why the girl did not look at him until he dashed her shoulder." ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இம்ப்ரெஷனை பேஸ் பண்ணியே இருக்குது. ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். ஒரு உமன் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு கேர்ளை பார்த்த உடனே அவங்க வேகமாக போய் அவங்க பக்கத்தில் வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி இது பண்ண ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு ஸ்டோரி தான். சரியா? ஸோ அந்த பிளாங்கில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து என்ன வரலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்கான ஆன்சரை பார்க்காமலே வந்து சொல்லலாம். ஓகே? ஏன்னா இது வந்து ஒரு சம் ஸ்டோரி இருக்குது, எதுவும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமான ஒரு கண்டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம பார்ப்போம். A couple of minutes later, a woman comes running towards the desk. As soon as she sees the little girl, she shouts and dashes up to her. டுவர்ட்ஸ் த டெஸ்க்னால் அதனுடைய அந்த டெஸ்க்கு கிட்டே வருது அப்படின்னா அது ஆல்ரெடி அந்த கேர்ள் வந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்கள நோக்கி ஓடி வராங்க. அந்த கேர்ள் வந்து ஷீ ஷவுட்ஸ், கத்துறாங்க எப்படின்னா, அண்ட் டேஷ் அப் டு ஹர் அப்படின்னா ரன்ஸ், அவங்கள நோக்கி, அப் டு ஹர் அப்படின்னா அந்த கேர்ளை நோக்கி ஓடி வராங்க. ஸோ ரன்ஸ் தான் வந்து பர்ஃபெக்ட் ஆப்ஷன். பிளிங்க்ஸ்னால் வெறும் கண்ணை சிமிட்டுறது அப்படிலாம், சேசஸ்னால் அந்த பொண்ணு ஓடுற மாதிரி அர்த்தம், அதுவும் வராது. சரியா? ஸ்டார்ஸ்னால் ரொம்ப வெறிக்கிற மாதிரி பார்க்குறது, அதுவும் கிடையாது. சரியா? ஸோ பிளிங்க்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிமிலரான ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்கும். பிளிங்க்ஸ்னால் கண்ணை சிமிட்டுறது, ஸ்டார்ஸ்னால் வெறிச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பார்க்கும்பொழுது தான் 2 ஆப்ஷன் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது மூலிமா ஒன்று எலிமினேட் பண்ணோன்னா இன்னொன்று எலிமினேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு தான் நம்ம போகணும். அப்போ தான் வந்து ஒரு எரர் பர்சன்டேஜை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். She lifts the girl into her arms and holds her very tight. Then she separates herself from her daughter and looks at her dash while she says, "I am here, Andrea." அவள் வந்து எடுத்தோடனே அவங்களோட தோளில் போட்டு கட்டி அணைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து she separates herself from her daughter, செப்பரேட் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது எங்கே பார்ப்பாங்க? ஃபேஸ், லுக்ஸ் அட் ஹர் ஃபேஸ். ஸோ ஸ்கின், இயர்ஸ் அதெல்லாம் வந்து வராது. நம்மளை ஒருத்தர் பார்க்கும் பொழுது ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் பிரிஞ்சு நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கோம்னா அந்த நம்பர் திருப்பி பார்க்கும்போது நம்ம ஃபேஸை தான் பார்ப்போம். சரியா? "I am here, Andrea. Everything is okay. I love you, honey." Then she turns and dashes the man. அப்படின்னா திரும்பி அந்த மேனை பார்ப்பாங்க இல்லையா? எப்படி பார்ப்பாங்க? தன்னுடைய குழந்தையை மீட்டிருக்காங்க. ஸோ அதனால் க்ரீட்ஸ். ரிஜெக்ட் அப்படின்றது
ஸோ அது வந்து பாசிட்டிவ் சென்ஸில் வரணும். அந்த வேர்டு வந்து அப்படி இந்த சென்ஸில் தான் ரிஜெக்ட், ஆப்ட் மீன்ஸ் சூஸ் பண்ணுறது, டிஸ்க்ரீட், நோ எல்லாமே வந்து நெகட்டிவ் சென்ஸ். இது பாசிட்டிவில் வந்தாலும் கூட கண்டெக்ஸ்டுவலாக இது வராது ஆப்ட்ஸ்ன்றது. ஸோ க்ரீட்ஸ் மீன்ஸ் க்ரீட்டிங், க்ரீட் மீன்ஸ் விஷ் பண்ணுறது. சரி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறது. Thank you so much, sir. She says, we got separated in the crowd earlier. My daughter is deaf, so I couldn't make an dash over the speakers for her. ஸோ அவங்க அந்த டாக்டர் வந்து டெஃப், அவங்களுக்கு வந்து காது கேட்காது. ஸோ அதனால் ஐ குடின்ட் மேக் அன் டேஷ். ஸோ காது கேட்காதனால எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைம் அது வராது, அசர்ஷன், நோட்டிஃபிகேஷன், நோ இதெல்லாம் வந்து வராது. சரியா? நோட்டிஃபை அப்படின்றது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது வேறு, நோட்டிஃபிகேஷன் அது ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்க மாதிரி தெரியலாம். பட் இந்த கண்டெக்ஸ்டுவலாக இந்த பேசேஜில் வந்து இது தான் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வெறும் ஜஸ்ட் நோட்டிஃபை பண்ணுற, அனௌன்ஸ்மெண்ட்டுன்றா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அது சொல்கிறது, நோட்டிஃபிகேஷனையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. சரியா? ஸோ 4 ஆப்ஷன் எப்போ பார்த்தீங்கனாலும் அதில் கண்டிப்பாக வந்து 2 3 வந்து சிமிலராக இருக்கும். அதில் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் எது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். யாராவது தொலைஞ்சு போட்டால் நம்ம வந்து அனௌன்ஸ் தான் பண்ணுவோம், இவங்க இங்கே இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. யாருமே வந்து நோட்டிஃபை பண்ண மாட்டோம். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க வந்து எங்கே இருந்தாவது யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு அத்தாரிட்டிக்கிட்ட போய் கொடுப்பாங்க. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஹர் எவ்ரிவேர். ஐ வாஸ் ஸோ ஒரிட். நவ் த மேன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒய் த லிட்டில் கேர்ள் டிட் நாட் லுக் அட் ஹிம் அன்டில் ஹீ டேஷ் ஹர் ஷோல்டர். அதாவது ரொம்ப வந்து ஒரி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து அந்த மேனுக்கு வந்து புரியுது எதனாலனா ஏன் வந்து அந்த கேர்ள் அவரை வந்து திரும்பி பார்க்கல. அன்டில் ஹீ டச்டு, தொடர வரைக்கும் அவங்க அந்த கேர்ள் வந்து ஏன் திரும்பி பார்க்கல, ஏன்னா அந்த பொண்ணு வந்து டெஃப், அதனால தான். சரியா? ஸோ கான்டாக்டர் இங்கேயும் பாருங்களேன், டச்டு அண்ட் கான்டாக்ட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து சிமிலராக இருக்கும். ஆனால் கண்டெக்ஸ்டுவலாக பார்த்திங்கன்னா டச் தொடர்றது மட்டும்தான் இங்கே வந்து பொருந்தும். ஸோ கான்டாக்டட் வராது. கிராக்டு நோ. ஃபெல்ட் வராது. ஃபெல்ட்னா டச்சும் ஒரு ஃபீலிங் தான், பட் அதை எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டச்சும் ஃபீலிங் தான், பார்க்குறது, சீயிங், பர்சீவிங், ஹியரிங் எல்லாமே ஃபீலிங் தான். பட் டச்சுன்னு சொல்லி எக்ஸாக்டாக சொன்னால் மட்டும்தான் இது கண்டெக்ஸ்டுவலாக ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ டச்டு அப்படின்னு தான் வரும், அதுதான் ஆன்சராக வரும். இந்த parajumbles பார்க்கலாம். Sentences of a paragraph are given below in jumbled order. Arrange the sentence. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 4 சென்டென்ஸையும் வாசிச்சிடணும், 4 5. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய மீனிங் கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக லிங்க் பண்ணணும். இப்படி தான் வந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் சொல்லி ஃபஸ்ட்டு வாசிங்க பார்ப்போம். ரிட்டன் இன் unadorned Sanskrit prose, one of the world's earliest books devoted to statecraft, the Arthasastra is. ஸோ அப்போ அர்த்தசாஸ்திரன்றதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அது எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப இயர்லியஸ்ட் புக், அதனுடைய பொசிஷன் எந்த அளவுக்கு ரொம்ப பழமையானது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் டி இதுதான் ஃபஸ்ட்டு வரும். த அர்த்தசாஸ்திரா இஸ் ரிட்டன் இன் unadorned Sanskrit prose and one of the world's earliest books devoted to so written in unadorned Sanskrit prose, அதுக்கப்புறமா one of the world's earliest books devoted to statecraft. இதுதான் வந்து ஆப்ஷனாக வரும். ஸோ DABC. ஓகே, இதுதான் ஆப்ஷன். ஸோ அர்த்தசாஸ்திராங்கிறது அது எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, அது வந்து எந்த மாதிரியான ஒரு புக்கு, ஒரு இயர்லியஸ்ட் புக், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இயர்லியஸ்ட், ரொம்ப பழமையான புக், டிவோட்டட் டு ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்றாங்க. ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுக்குறது. சரியா? அதுதான் வந்து ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அடுத்தது we need to understand where we are and that will require significant investment. Where we are headed
and in our data and information infrastructure to stay ahead of these crises. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றோட ஒன்று அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக லிங்க் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு க்ளூ பாருங்கள். we need to understand where we are and where we were, where we are and where we are headed. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம். வேர் வி ஆர் ஹெட்டட் மீன்ஸ் எங்கே போயிட்டுருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ அண்டு சி ரெண்டுமே வந்து ஏக்கு அடுத்தது சி, இது ஒரு பேராக தான் வரும். சரியா? அடுத்தது தட் வில் ரிக்வயர் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவர் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், இது ரெண்டும் பேராக வரும், பிஎன்டி. அந்த அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், இன் அவர் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து தனியாக இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து எதோடையும் லிங்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மேட்ச் பண்ணி பாருங்கள். டு ஸ்டே அஹெட் ஆஃப் தீஸ் கிரைசிஸ், இந்த கிரைசிஸ்லேருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னா வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோம், வேர் வி ஆர் ஹெட்டட், where we are and where we are headed, and that will require significant investment in our data and information infrastructure. இதுதான் அம்சம். Embarrassment and difficulty for them and himself, the great gods Odin and Thor, helping them with his clever plans, but sometimes causing Loki was represented as the company now. ஆக்சுவலி இந்த ஹிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை. ஸோ லோக்கியை மட்டும்தான் குறிக்கும். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னவா வரலாம், எம்பாரஸ்மெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி ஃபார் தெம் மீன்ஸ் இந்த இடத்துல ஆடின் அண்ட் தார். சரி, இப்படி தான் நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படின்னா லோக்கி, அதனோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா லோக்கி வாஸ் ரெப்ரசன்ட் as த கம்பேனியன் ஆஃப் யாருக்கு, த கிரேட் காட்ஸ் ஓடின் அண்ட் தார். எப்படி, ஹெல்பிங் தெம் வித் எம்பாரஸ்மெண்ட் வித் ஹிஸ் கிளவர் பிளான்ஸ். எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, வித் ஹிஸ் கிளவர் பிளான்ஸ் பட் சம்டைம்ஸ் காசிங் எம்பாரஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சிச்சுனாவோ அல்லது இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் கிடைக்கலனாலும் கூட அந்த கண்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் பார்க்கணும். அப்படி முடியல அப்படின்னா கண்டெக்ஸ்டுவலாக ரொம்ப ஒரு எந்த சென்டென்ஸ் வந்து முன்னாடி வரலாம், சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு வரலாம், எந்த சென்டென்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக லிங்க் பண்ணிவிட்டு கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கனெக்டர்ஸ் அதை யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக ஆப்ஷனையும் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மற்ற மீதி இருக்க எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணிவிட்டு ஏன் வராது ஏன் வரும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்படி தான் நம்ம பண்ணணும். இந்த இடத்துல வந்து லோக்கின்றது தான் இண்டிவிஜுவலான சென்டென்ஸ். அவர் ரெப்ரசன்ட் அஸ் த கம்பேனியன். யாருக்கு கம்பேனியன், கொஷின் கேட்கணும், ஹூம். சரியா? த கிரேட் காட்ஸ் ஓடின் அண்ட் தார், இவங்க இந்த 3 சப்ஜெக்ட் தான் இருக்காங்க. அதில் லோக்கி வந்து இந்த ஓடின் அண்ட் தாருக்கு கம்பேனியனாக இருக்கான். ஹெல்பிங் தம் வித், எப்படி அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கணும். ஹெல்பிங் தம் வித் ஹிஸ் கிளவர் பிளான்ஸ், இந்த கிளவர் பிளான்ஸை வச்சு தான் ஹெல்ப் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் காசிங், என்ன காசு, என்ன மாதிரியான ஒரு காசுக்கு அது கொண்டு போய் விட்டுருது, எம்பாரஸ்மெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி ஃபார் தம். ஸோ இது மாதிரி கொஷின் கேட்டும் கனெக்ட் பண்ணலாம். சரியா? இதுதான் வந்து கனெக்டர்ஸ். அது வந்து விசிபிளாகவும் இருக்கும், நம்மளே வந்து அந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் ரீட் பண்ணி நம்மளே நமக்குள்ளார கேட்டுட்டும் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ ஆப்ஷன் வந்து டி, பி, சி, ஏ. கிராமர் எரர் பார்ப்போம். ஸோ பெஸ்ட்டான ஒரு பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த கண்டிஷனை படிக்காமல் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுமே,
ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சினோனிம்ஸ்னு இப்போ ரொம்ப போல்டாக எழுதாமல் ஆண்டனம்ஸ்னு எழுதியிருப்பாங்க. நம்ம சினோனிம்ஸ்னு படித்து சூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக் நிறைய பேர் இருப்பாங்க பண்ணுவாங்க. இட் லுக்ஸ் லைக் அவர் பேட் ஃபியர்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ ஃபியர்ஸ் அப்படிங்கும் பேட் ஃபியர்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி என்னவாக இருக்கும் இதுக்கு. ஸோ ஒஸ்ட் பேட் ஃபியர், நல்ல குட் ஃபியர் பேட் ஃபியர் அப்படின்லாம் கிடையாது. சரியா? ஸோ இந்த ஃபியர் அப்படின்ற அந்த சென்ஸ் ஆஃப் வேர்டுக்கு முன்பு குட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே முடியாது. ஸோ ஃபியர்னாவே குட் ஃபியர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அப்போ பேட் ஃபியர்ன்றதுக்கு பதிலாக ஃபியர்னாவே நெகட்டிவ் சென்ஸில் தான் வரும். சரியா? ஸோ அதை ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு டிகிரி ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்? நெகட்டிவிட்டியை ஒஸ்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போது ஒஸ்ட்டுன்ற சென்ஸ் சொல்லுவோம். ஒர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வேர்டோடைய ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம். அது ஒர்சனிங், ஒர்சனிங் அப்படின்லாம் வந்து நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுவோம். பட் ஒஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே மோஸ்ட் ஒஸ்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் 3 பாருங்கள். இட் லுக்ஸ் லைக் அவர் ஒஸ்ட் ஃபியர்ஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. இதுதான் வந்து வரும். த பேட் தாட்ஸ் அதெல்லாம் வராது. சரியா? த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டிடியூட் இந்த அண்டர்லைன்ட் வேர்ட். She can draw very well and just as creative. ஸோ ஜஸ்ட் அஸ் க்ரியேட்டிவ், அதாவது அவங்களால வரையவும் முடியும். எப்படி வரைய முடியுமா? ஹவு? இப்படி ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா க்ரியேட்டிவ்லி, ஐ கேன் ட்ரா க்ரியேட்டிவ்லி அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன மாதிரியான வரைவா, எப்படி வரைவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஐ கேன் ட்ரா க்ரியேட்டிவ்லி. சரியா? ஸோ க்ரியேட்டிவ்லி அதுதான் வந்து இங்கே வரும். மற்ற எல்லாமே க்ரியேட்டிவ் அஸ் க்ரியேட்டிவர் அப்படின்றத கம்பேரிசன் டிகிரியில் வரணும். ஸோ இது வராது. ஜஸ்ட் க்ரியேட்டிவ், இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் வந்து இது போட்டுருவாங்க, பட் இதுவும் வராது. ஸோ எப்படின்ற அந்த கொஷின் கேட்டிங்கன்னா எப்படின்னா க்ரியேட்டிவ்லி, க்ரியேட்டிவாக நான் வரைவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரியேட்டிவாக அப்படின்றத இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஆஸ் க்ரியேட்டிவ்லி ஐ கேன் ட்ரா க்ரியேட்டிவ்லி. ஸோ க்ரியேட்டிவ் தென் அப்படின்றது அகைன் இதுவும் வந்து ஒரு கம்பேரிசனில் வந்து இதுவும் வரும். அதே போல் இதுவும் சப்ஸ்டியூஷன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். இன் டுடேஸ் வேர்ல்டு டெக்னாலஜி மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் ஃபீட் த சேஞ்சிங் ஃபோர்ஸஸ் இன் சொசைட்டி. மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் ஃபீட். ஸோ ஃபார் ஃபீட் அது வராது. ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்? டெக்னாலஜி மஸ்ட் ஹாவ் பீன். சரியா? யூஸ்டு டு ஃபீட், மஸ்ட் ஹாவ் பீன் யூஸ்டு டு ஃபீட். ஃபார் ஃபீட் அப்படி ஃபார் அப்படின்னு வந்ததுன்னா ஃபார் ஃபீடிங் ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். த சேஞ்சிங் ஃபோர்ஸஸ் இன் சொசைட்டி, அதாவது இது நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரெசண்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ அதை ஹேட் பீன் அப்படின்றது வராது. ஏன்னா ஹேட் பீன்றது பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச அந்த பீரியடை வந்து சொல்கிறது. ஸோ ஹேட் பீன் அப்படிங்கிறது வராது. யூஸ்டு டு ஃபீட் அப்படிங்கிறது கண்டெக்ஸ்ட், அது கிராமட்டிக்கலாகவே நல்ல ஒரு பெரிய யூஸ்டு டு ஃபெட் அப்படின்னு கூட வரலாம். ஸோ அதுவும் வந்து அப்படி வந்தாலும் அதை வந்து கிராமட்டிக்கலாக அது வராது. ஸோ ஆன்கோயிங் ப்ராசஸாக அது இருக்கணும். ஸோ ஹேவ் பீன் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு சென்ஸில் வரும். ஸோ கிராமருக்கு வந்து தனியாக நான் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு பர்டிகுலர் டாப்பிக்கும் கம்ப்ளீட் கிராமர் ஒவ்வொரு செஷனும் வந்து மினிமம் ஒரு 50 to 1 hour கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டாப்பிக்கு ஒரு 3-4 செஷன் இருக்க மாதிரி. சரியா? 1 hour 3-4 செஷன் இருக்க மாதிரி போட்டோன்னா அதனுடைய டாப்பிக்குடைய டிஃபிகல்ட்டி லெவல் இல்லைனா அதனுடைய லென்த்தி அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து இன்டெப்த்தாக வந்து கிராமர் வீடியோ நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே போதுமானது. எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுவே போதுமானது. அதுக்கு மேலே வந்து கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் போடுறேன் போக. ஸோ டச்லேயே இருங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஹோமோஃபோன்ஸ் மீன்ஸ் ரெண்டுமே வந்து சவுண்ட் வந்து சிமிலராக இருக்கும், ஆனால் அதனுடைய மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ கைண்ட்லி அக்செப்ட் மை காம்ப்ளிமெண்ட், எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கைண்ட்லி அக்செப்ட் மை காம்ப்ளிமெண்ட் ஆன் யுவர் நியூ ஹேர் கட், இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி.
ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து பாசிட்டிவ் சென்ஸ்னு சொல்கிறான். அவங்கள வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதுனா எப்படி சொல்கிறது, ஒரு விஷ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். சரியா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவங்க ஒரு ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதுனா எப்படி சொல்கிறது தமிழில், அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அது பூர்த்தி அதை ஒரு நிறைவான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். சரி, சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், ஆனால் அதை வந்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் வந்து லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்னால் ஒரு நிறைவான ஒரு வார்த்தை, நிறைவான சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்று அவங்களுக்கு மனசு நிறையிற மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறது, அதான் வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து காம்ப்ளிமெண்ட் MENT அதுதான் வரும். இட் டேஸ் யுவர் பர்சனாலிட்டி, இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது LEMENT. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ஸுன்றது ஆடிங் சம் மீனிங், ஆட் சம்திங் மோர். இது வந்து பாசிட்டிவ் வேர்டு, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். இது வந்து சும்மா ஆட் பண்ணுது, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அழகுக்கு கூடுதலாக ஒரு அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சென்ஸில் இருக்குது. ஸோ கைண்ட்லி அக்செப்ட் மை காம்ப்ளிமெண்ட் ஆன் யுவர் நியூ ஹேர் கட். அவங்க ஒரு நியூ ஹேர் கட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் என்னோடய காம்ப்ளிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோ. இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து ஒரே மீனிங்கில் வராது. ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டுன்றது MENT காம்ப்ளிமெண்ட், இன்னொரு காம்ப்ளிமெண்ட்றது இந்த ஸ்பெல்லிங் வரும், LEMENTன்னு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இந்த காம்ப்ளிமெண்ட்டுன்றது ஒரு நிறைவாக வந்து அவங்க மனசு நிறையிற மாதிரி பேசுகிறது. இந்த காம்ப்ளிமெண்ட்டுன்றது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இது இருக்கும், ஒரு அழகாக இருக்காங்க, இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கலாம், அதை அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும், அதை தான் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்து ஸ்பெல்லிங் பார்ப்போம். இதில் வந்து என்சாண்டிங் அப்படின்றதும் சீனரின்றதும் வந்து எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்சாண்டிங் ING வரும். ஸோ என்சாண்டிங், எஸ். சீனரின்றது ERY, இதுதான் வரும், ARY வராது. செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். பிஸ்னஸ் நம்ம எல்லாருக்குமே ஈஸியான ஒன்று. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பாருங்கள். கிவன் சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். த மேட்சஸ் ஆர் பீயிங் ஷோன் லைவ் ஆன் ஸ்போர்ட்ஸ் TV. பீயிங் ஷோன் அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் டென்ஸை மாற்றிடக்கூடாது. இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கண்டிஷன். அது டோன்ட் சேஞ்ச் டென்சஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நரேஷன் இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்சுக்கு டென்ஸை மாற்றி தான் ஆகணும். ஸோ ஆர் பீயிங் ஷோன், அது வந்து ஷோ பண்ணிகிட்ருக்காங்க லைவாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வில் பீனா ஃப்யூச்சரில் வராது, அது இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஆர் பீயிங் ஷோன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ். ஸோ அப்போ ஆன்சரும் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் வரணும். மேபி நோ வராது, வில் பி வராது, மேபி வராது, கேன் பி அதுவும் வந்து வராது. ஸோ இஸ் ஷோயிங் இதுதான் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது.
ஸோ ஸ்போர்ட்ஸ் டிவி இஸ் ஷோயிங் த மேட்சஸ் அலைவ். இதுக்கு வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். த மேட்சஸ் ஆர் பீயிங் ஷோன் லைவ் ஆன் ஸ்போர்ட்ஸ் டிவி. இதான் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அண்ட் நரேஷன், டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் வந்து எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அது வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். போக வந்து கிராமரில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீடியோவும் இன்டெப்த்தாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து 1 hour ஒரு செஷனுக்கு 1 hour கிட்ட இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் மினிமம் ஒரு 3 to 4 செஷன் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடுவோம். ஸோ அது வந்து போக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். டச்லேயே இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் கிவன் சென்டென்ஸ் இன் பேசிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எ சடன் நாய்ஸ் ஃப்ரைட்டன்ட் த ஹார்ஸ். த ஹார்ஸ் வந்து ரொம்ப திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கேட்டதுனால ஹார்ஸ் வந்து ஒரு ஃப்ரைட்டன் ஆகிடுச்சு, ரொம்ப பயந்துருச்சு, பதட்டப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ த சடன் நாய்ஸ் ஃப்ரைட்டன்டு அப்படின்னா பாஸ்டில், அது நடந்து முடிஞ்சது. சரியா, பாஸ்ட் வரும். ஸோ த ஹார்ஸ் ஹேஸ் பீன் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்து வராது. வாஸ் ஃப்ரைட்டன்டு, ஸோ இதுதான் வந்து வரும். ஹேட் ஃப்ரைட்டன்ட் வராது, பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. பட் இது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஸோ இதுதான் வாஸ் ஃப்ரைட்டன்ட் தான் வரும். காட் ஃப்ரைட்டன், காட்ன்றது அந்த கெட்டுன்ற அந்த வேர்பு இங்கே இல்லை. சரியா, ஸோ இது வந்து கண்டிப்பாக வரவே வராது. இதை போட்டுறாதீங்க, இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுறாதீங்க. வாஸ் ஃப்ரைட்டன் தான் அங்கே வரும். ஸோ பி ஃபார்ம் வேர்பு, அதாவது இங்கே வந்து சடன் நாய்ஸ் ஃப்ரைட்டன்ட் த ஹார்ஸ், அது வந்து நடந்து முடிஞ்சதை வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்மில் நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல பி ஃபார்ம் வேர்பு தேவைப்படாமல் சில சென்டென்ஸில் இருக்கலாம். பட் அதை வந்து பேசிவ் ஃபார்மில் சொல்லும்போது அப்ராப்ரியேட் பி ஃபார்ம் வேர்பை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா, ஸோ இந்த காட் அப்படிங்கிறது வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக கெட் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்பு இருந்ததுனா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அல்லது அந்த சென்ஸ்லையாவது அந்த சென்டென்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு அடிஷ்னலான ஒரு வேர்டை வந்து நம்ம சேர்க்க முடியாது. இது வந்து வாய்ஸஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரூல். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். வெக்காபுலரி பார்த்தோம், idioms அண்ட் ஃப்ரேசஸ், parajumblesலேருந்து க்ளோஸ் டெஸ்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரியான ஒரு டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் போக போக வந்து கிராமர் டாபிக் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு செஷனும் வந்து ஒரு 1 hour இருக்கும், ஒரு 3-4 செஷன் வந்து மினிமம் இருக்கும். ஸோ இன்டெப்த்தாக ப்ரீவியஸ் இயர்களில் கேட்ட கொஷின் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். அடுத்தது வேறு என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்க்ளூடிங் இங்கிலீஷில் வேறு என்னென்னலாம் இருக்குது, idioms அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அது வந்து டெய்லி வந்து ஒரு 3, ஒரு 5, 6 இந்த மாதிரி வந்து பார்த்துட்டே வருவோம். ஸோ அதுக்கும் வந்து போக வந்து அப்லோட் பண்ணுறேன். வேறு என்ன இருக்க முடியும், வெக்காபுலரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வெக்காபுலரி வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பிரித்து எப்படி அதை வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறது. சரியா, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மூலயமா பிரித்து அதை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது ஃபார் ஆப்ஷன் எலிமினேஷன். இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிராமர், வெக்காபுலரி ஓவர். அடுத்தது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்ம டே டு டே நம்ம எடிட்டோரியல் இதை பார்த்தாவே போதும். அதை எப்படி ரீட் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து ரீடிங் அண்ட் ஸ்கிம்மிங்னு சொல்லுவாங்க. ஸ்கிம்னா ரீடிங்க்கு கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, சும்மா நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடலாம். எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரியான கொஷினும் வந்து கேட்குறாங்க. சரியா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லர். அது எஸ்எஸ்சியில் வந்து கிராமர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லேருந்து கிராமர் ரூல்ஸ்லேருந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கூட அதனுடைய சென்டென்ஸ் யூசேஜுக்கு கிராமர் தேவை. செகண்ட் பில்லர் வந்து வெக்காபு.
தேர்டு வந்து ஆர்சி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த மூணையும் நம்ம எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணிடுவோம் அந்த சேனலில். இது இல்லாமல் அடுத்தடுத்து மேக்ஸுக்கு, ரீசனிங்க்கு இதே மாதிரி தனித்தனியாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.